ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, நம்ம மிஷினில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ரொம்ப சூப்பராக கண்ணை மூடிட்டு நம்மளால் பைப்பிங் தைக்க முடியும். அதுவும் பைப்பிங் ரோப் இல்லாமல் கிளாத் பைப்பிங் சூப்பராக செய்ய முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃபூட்டில் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம், ப்ரெஷர் ஃபூட்டில். ஸோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்க்ரூ. நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் இப்போ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதே மாதிரி இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் ஃபூட்டை நீங்கள் மேலே தூக்கிடவே கூடாது. இந்த லூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி, லூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, நீங்கள் ப்ரெஷர் ஃபூட்டை வந்து மேலே தூக்கிடக்கூடாது. ஸோ அது வந்து அப்படியே அந்த பதிஞ்சு இருக்கணும், அந்த நடுகால் வந்து அது கீழே பதிஞ்சு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த நடுகால் அப்படி நவட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீடில் இருக்குல்ல, ஸோ அந்த நீடில் நம்ம வந்து உள்ளே விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் இதே மாதிரி அந்த ப்ரெஷர் ஃபுட்டை நம்ம மேலே தூக்குனா என்ன ஆகும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஊசியை உள்ளே விட்டுட்டோம். உள்ளே விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக உங்களோட ரைட் சைடில் அதை வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து லைட்டாக ரைட் சைடில் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்படி வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதாவது அந்த நம்ம லூஸ் பண்ணல ஸ்க்ரூவை, ஸோ அதை டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஊசி வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் தட்டுதா படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நார்மலான பைப்பிங் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். நம்ம இப்போ பண்ணியிருக்கிற சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த சேஞ்சுக்கு நம்மளுக்கு இந்த பைப்பிங் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. பைப்பிங்க்கு மேலே தான் இந்த தையல் விழும். ஸோ நான் அதில் கிளியராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதையுமே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த அளவு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச்சு இல்லை அகலத்தில் ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம எந்த பீஸில் பைப்பிங் வைக்க போகிறோமோ அதுக்கு கீழ் பக்கமாக வச்சுட்டு நான் ஒரு தையல் போட்டு விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா இதை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணலை, ஒரு சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை, அப்படியே ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சும்மா இது நான் வந்து ஒரு ரஃப்பாக தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான பைப்பிங் கிளாத் பைப்பிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான ஸ்டிச்சிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தையல் வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது வந்து ப்ராப்பரான ஒரு பைப்பிங் கிடையாது, சரியா? இது இந்த லென்த்து இந்த அகலம் வந்து நம்மளுக்கு பைப்பிங்கில் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ப்ராப்பரான பைப்பிங் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே 3/4 இன்ச்சு அகலம் கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நான் ஒன் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல, டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை அப்படியே திருப்பி உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பார்த்திங்களா உள்ள நம்ம கிளாத்து. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம்.
அப்போ தான் நம்மளுக்கு பைப்பிங்கும் ஈவனாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த 3/4 இன்ச்சு கிளாத்தை வச்சு தான் நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணணும். வளைவான பகுதியில் ஸ்டிச் பண்ணும்போது கூட இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1.25 இன்ச்சில் நம்ம கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸு. இது ஸ்ட்ரைட் பீஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இதை நான் வந்துட்டு கிராஸ் பீஸை இழுத்து ஸ்டிச் பண்ணல, நார்மலாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பைப்பிங்க்கு முன்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பின்னாடியும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் அளவில் இருக்கும். இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு பர்ஃபெக்டான பைப்பிங்னு சொல்லலாம், கிளாத் பைப்பிங். ஸோ நம்ம வந்துட்டு துணி, அதாவது ரோப் வச்சு தைக்கும்போது கூட இந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு. நம்ம அந்த சேஞ்ச் பண்ணோம்ல, அந்த சேஞ்சுக்கு இந்த பைப்பிங் வைக்கிறது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே நான் காட்டிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொரு அதே கிளாத், வேறு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து பாருங்கள், ஒரு 3/4 இன்ச்சு தான் இருக்குது. கரெக்டாக ஈவனாக 3/4 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் அந்த கிளாத்தில் வைக்கிறேன். எந்த கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தில் மேல் பக்கமாக தான் நான் வச்சுருக்கேன். எவ்வளோ எட்ஜில் ஸ்டிச் பண்ண முடியுமோ கரெக்டாக 1 அல்லது 2 பாயிண்ட், அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணணும், எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 2 பாயிண்ட் தான் இருக்கணும், அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கான ஒரு பைப்பிங்க்கு வந்து இப்படி தான் தைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஈவனாக அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே பைப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா உருண்டு அப்படியே அந்த ரோப் மாதிரி இருக்கும். ரோப் பைப்பிங் வைக்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி இருக்கும். பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அதே அளவு தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் இருக்கும், ஒரு தையல் மட்டும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அந்த நம்ம கேப் விட்டோம்ல, கொஞ்சமாக ரைட் சைடில் தள்ளி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு இந்த பைப்பிங் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த லைனில் தான் ஸ்டிச் விழும். நீங்கள் லைட்டாக பிடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் த்ரெட்டு கூட நான் வேறு கலர் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கேமரா பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணதுனால லைட்டாக மேலே வந்துடுச்சு. பட் மற்றபடி நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே போதும், ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பைப்பிங் கிடைக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அசந்து போயிடுவீங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேக் சைடு இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச்சிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த ப்ரெஷர் ஃபுட்டை தூக்குறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கரெக்டாக அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பேனலை வந்து கழட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை வந்து நம்ம இப்போ வந்து லூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2 ஸ்க்ரூவுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்க்ரூ. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து கழட்டலாம். லைட்டாக லூஸ் பண்ணி விட்டால் போதும், ஃபுல்லாக கழட்டணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக லூஸ் பண்ணி விட்டாலே போதும். அண்ட் அந்த நம்ம வந்துட்டு இந்த ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கக்கூடாது. அப்படி தூக்குனா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் லூஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது. இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நல்லாவே நகன்றும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ரெஷர் ஃபுட்டை அந்த மேலே வந்து தூக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தூக்கியாச்சு. ஆனால் ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே தூக்கவே இல்லை, பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு ப்ரெஷர் ஃபுட்டு டென்ஷன் லூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மேலே தூக்கக்கூடாது. அப்படி தூக்குனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம்.
அந்த மேலே இருக்கக்கூடிய அதை பிடிச்சி லைட்டாக கீழே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு திருப்பியும் நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணியிருந்தோம்ல, லூஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை வந்து இப்போ டைட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆனால் அது கொஞ்சம் வேலைப்பாடாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே அந்த ப்ரெஷர் ஃபுட் லூஸ் பண்ணும்போதே நம்ம கவனமாக இருந்து ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து வராது. நான் திருப்பி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கீழே வச்சுக்கோங்க. ஸோ கீழே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை கீழே இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிட்டு மேலேருந்து கீழே தள்ளி விட்டுக்கோங்க. அந்த இதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் மட்டும்தான் மேலேயும் கீழேயும் போகுது. ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலேயும் கீழே போகாது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா. ஸோ இப்போ நம்ம அந்த டென்ஷனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டாடா பாய்.